ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி கம்ப்ரஸரில் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸரை டிஸ்மேண்டில் பண்ணுறப்பயோ, இல்லை இந்த பைப்பை ரிமூவ் பண்ணுறப்பயோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காப்பர் பைப்பை வந்து நம்ம ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணுறப்போ, இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ளேயே வந்து உடஞ்சிரும். உடஞ்சி இந்த பிசிறு வந்து உள்ளே நின்றும். ஸோ அதை எடுக்க முடியாமல் நம்ம இதுக்கு மேலே நம்ம 3/8 பைப்போ இல்லை 565 இன்சர்ட் பண்ணியோ நம்ம தான் வந்து அதுக்கப்புறம் தான் வெல்ட் அடிப்போம். அப்படி அந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்காது. வெல்டிங் பண்ணுறப்ப அந்த பிசிறுனா உள்ளே போயிடும், சரக்கு இல்லைன்னா அது உள்ளே போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங்கே இருக்காது. அதனால் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி இந்த பைப்பை உடைச்சிட்டு எப்படி உள்ள பிசிறை வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் நான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி உடஞ்சிச்சுன்னா நம்ம எப்படி வந்து உள்ள அந்த பிசிறை வந்து நம்ம எப்படி வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நோஸ் பிளேயர் வச்சுன்னா நம்ம ஒரு நேரம் நம்ம எடுக்க முடியாது, உள்ளே ஒட்ட போய் உடஞ்சிரும். நோஸ் பிளேயர்னா வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம எப்படி உள்ள அந்த பிசிறை வந்து நம்ம எடுக்கிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கட்டுக்கம்பி இல்லை காப்பு நம்ம கேப்லரி பைப்பை வந்து கொடைக்கம்பி மாதிரி முனையில் வந்து நம்ம இப்படி வந்து வளைச்சிடணும். வளைச்சிட்டு நம்ம ஹீட் பண்ணிட்டு நம்ம அப்படியே நம்ம உள்ளே விட்டு நம்ம அப்படியே எடுத்தோம்னா இந்த பிசிறை நம்ம வந்துடும். அதை வாங்க நம்ம எப்படி எடுக்கிறோன்றதை நான் அதே மாதிரி சொல்கிறேன். இந்த பைப்பு ஏன் உடையுதுன்னா நம்ம ஹீட் பண்ணுறப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஏன்னா ஆல்ரெடி உள்ள பைப்பை வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஹீட் பண்ணுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த கம்ப்ரஸரோட வர ஒரிஜினல் பைப் வரைக்கும் நல்லா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஹீட் பண்ணிட்டு நம்ம எடுக்கிறப்ப இந்த மாதிரி உடஞ்சுனா வராது. சப்போஸ் இப்போ அடுத்து நம்மளுக்கு வந்து உடையாமல் உள்ள அந்த பைப்பு நம்மளுக்கு முழுசாகவே நல்லா வரணும் அப்படின்ற பட்சத்தில் நல்லா ஃபுல்லாக நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த பைப் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு உள்ள பிசிறு இந்த பைப்பு எல்லாமே சேர்ந்து வந்துடும். சரிங்களா? இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்கு வந்து அதுக்கு நான் வந்து விளக்கம் காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.